நல்லா சாப்பிடுறேன், அவங்க ஒல்லியா தான் இருப்பாங்க. கொஞ்சமா தான் சாப்பிடுறேன், நான் வெயிட் கெயின் பண்ணக்கூடாது, லாஸ் பண்ணணும்னு நினைச்சுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்றேன், மதியம் கொஞ்சம் தான் சாப்பிடுறேன், நைட் எல்லாம் ஒரு தோசை தான் சாப்பிடுறேன், ஆனா எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிற பேஷண்ட்ஸ் உங்ககிட்ட நிறைய பேர் வந்திருப்பாங்க. அது எப்படி சார்? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கவங்க ஒல்லியா தான் இருக்காங்க, கொஞ்சம் தான் சாப்பிடுறாங்க, அவங்க எப்படி சார் வெயிட் கெயின் ஆகுது? இதுதான் அவங்க குடல் வளம் சொல்றது. உடல் வளம்னு சொல்லுவாங்க, இது குடல் வளம். அவங்களுடைய பரம்பரை என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, நிறைய சாப்பிடுவாங்க, ஒல்லியாவே இருப்பாங்க. இது அவங்களுடைய பரம்பரை ஹெரிடிட்டில இருக்கக்கூடிய ஃபார்ம். குடல் வந்து பாத்தீங்கன்னா தீபாக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றது செரிக்கக்கூடிய ஒரு சக்தி அவங்கள்ட்ட இருந்துச்சுனாக்கா, அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த கொழுப்பு பாத்தீங்கன்னா தேவையில்லாத கொழுப்பெல்லாம் எரிச்சிக்கிட்டே இருக்கும், தேவையான கொழுப்பு வந்துட்டு இருக்கும். அவங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் அப்படி இருப்பாங்க. ஸோ வயிறு வந்து பாத்தீங்கன்னா தீபாக்கனி அப்படிங்கிறது நல்லதா கெட்டதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு வகையில நல்லது, ஒரு வகையில கெட்டது. நீங்க ரொம்ப சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அப்போ ஹீட் அதிகமா இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முடி ஹேர் லாஸ் இதுலயும் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எதை பார்த்தாலும் சாப்பிடணும்னு சொல்லிட்டே இருக்கும். இது டிசீஸ். நல்ல ஒரு அழகா செரிமான தன்மை இருக்குது அப்படின்னாக்கா, மிதமா சாப்பிடுவாங்க, மிதமா செரிக்கும், மிதமான வெயிட்ல இருப்பாங்க. எப்ப பார்த்தா சில பேருக்கு நான் பார்க்கறதெல்லாம் தின்னுக்கிட்டே இருக்கான் சார், ஆனா அவனுக்கு உடம்பு ஏற மாட்டேங்குது, இது சரியா தவறா நிறைய பேர் கேட்பாங்க. அப்ப பார்க்கறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னாக்கா, அந்த இரைப்பைக்கு ஒரு வேலை கொடுக்க முடியாத அளவுக்கு அங்க ஆசிட் சுரக்க ஆரம்பிக்குது. அப்ப அங்க ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் வந்துரும். இப்ப தெரியாது. அடுத்தடுத்த ஸ்டேஜ் அவங்க ஏஜ் வரும்பொழுது தான் அவங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் வந்துரும். சரியா தூங்க முடியாது, ஹைப்பர் கேஸ்ட்ரிக்குள்ள வந்து மாட்டிப்பாங்க.